அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அபுத லா யுஹ்ரமு ருஸ்க, ஒரு அடியானுடைய வாழ்வாதாரம் அவனுக்கு தடுத்து வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது. ஓடி ஓடி உழைப்பான், குடும்பத்துக்காக வேண்டி ஓடி ஓடி உழைப்பான், நிறைய காசு பணங்களை சேவிங்ஸ் பண்ணணும், சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பான், அதுக்காக வேண்டி நிறைய சம்பாதிப்பான். காலையில 6 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உழைத்து கொண்டே இருப்பான். ஆனால் அவனுடைய காசு பணங்கள்ல அவனுக்கு பரக்கத்தே இருக்காது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் அப்தலி யுஹ்ரமு ரிஸ்க, ஒரு அடியானுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் நிறுத்தி வைக்கப்படும், பரக்கத்தே இருக்காது, அந்த பரக்கத் தடுத்து வைக்கப்படும். யார்? அவன் செய்த தவறு என்ன? பிதம்பி யுஸீபுஹு, அவன் செய்த பாவங்களால் அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது, வாழ்வாதாரத்தில் செழிப்பு இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஓடி ஓடி உழைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம நல்ல உழைப்பாளியா இருக்கலாம், நல்ல நாலேஜ் உள்ள பர்சனா இருக்கலாம், நல்ல அறிவுடையவர்களாக இருக்கலாம், நல்ல ஐடியா உள்ளவர்களாக இருக்கலாம், பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நல்ல நேக்கு போக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், எல்லாம் சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசுல பரக்கத்து இருக்கணும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய வறுமை 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சா ஓஹோன்னு வாழலாம். 15,000 ரூபாய் சம்பாதிச்சாலுங்க அதுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சா ஓஹோன்னு வாழலாம், நிம்மதியா வாழலாம். இப்படி இந்த காசு பணங்கள்ல பரக்கத் என்பது எப்ப நம்மளை விட்டு போகும் தெரியுமா? நாம் அதிகமாக பாவம் செய்யும் பொழுது, நாம் தொழுகையை விடும் பொழுது. இந்த 2 காரணம் தான். அதிகமாக பாவம் செய்தால் நம்ம காசு பணங்கள்ல பரக்கத் இருக்காது. அதிகமாக தொழுகையை நாம் விட்டால் தொழுகையே வர்றதில்லை, பரக்கத்து இருக்காது. இந்த 2 காரணங்களால் நாம் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் சேர்க்கணும், தங்கச்சிக்கு சேர்க்கணும், மனைவிக்கு சேர்க்கணும், பிள்ளைக்கு சேர்க்கணும் அப்படின்னு காலையில 6 மணில இருந்து நீங்க 10 மணி வரை உழைச்சாலும் பரக்கத்து வராது. காரணம் நம்மள்கிட்ட பாவங்கள் இருந்தால், காரணம் நாம் தொழுகாதவர்களாக இருந்தால். நம்மிடத்தில் தொழுகையும் பாவங்களும் அதிகமாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வீட்டுல வறுமை வரும், நம்ம காசு பணங்களை பரக்கத்து இருக்காது, தருத்தனியும் முசீபத்து மட்டும்தான் நமக்கு பாக்கியாக இருக்கும், மீதமாக இருக்கும் என்பதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும்.